அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது வேரும் விழுதும் எனும் நூலில் இடம்பெற்ற நீதியின் உண்மைத்தன்மையை மகிமையை ஆதாரத்துடன் மிக வினயமாக எடுத்து கூறும் கொலைக்களம் சென்ற இரு நிரபராதிகள் எனும் அருமையான கட்டுரையை கேட்டு பாருங்கள். தமிழ் இலக்கியத்திலே குற்றவாளிகளல்லாத இருவர் குற்றவாளிகளாக்கப்பட்டு கொலைக்களத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர். ஒருவர் ஆண், இன்னொருவர் பெண். ஆண் கொலைக்களத்திலே கொலை செய்யப்பட்டார். பெண் கொலைக்களத்திலே கொலை செய்யப்பட முடியாதவராகினார். இப்படி பீடிகை போட்டால் இலக்கிய இதயங்களுக்கு சில வேளை எரிச்சலாகவும் இருக்கக்கூடும். சிலருக்கு இதுவே இந்த விடயத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வத்தை தூண்டுவதாகவும் இருக்கக்கூடும். கொலைக்களத்திலே கொல்லப்பட்டவன் கோவலன். களவெடுக்காத கோவலன் கள்வனென்று குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியாக்கப்பட்டு கொலைக்களத்திலே கொலை தண்டனை நிறைவேற்றப்பட்டு உயிரிழந்தான். கொலை செய்யப்பட முடியாத நிலையை அடைந்தவள் சந்திரமதி. தான் செய்யாத கொலையை தான் செய்ததாக ஒப்புக்கொண்டு கொலை தண்டனையை வலிந்து ஏற்று கொலைக்களம் சென்றவள் சந்திரமதி. அங்கே அவள் கொல்லப்பட முடியாத நிலையை அடைந்தாள். சிலப்பதிகாரம் தமிழ்நாட்டிலே நடந்ததாக கூறப்பட்டு சில வருடங்கள் வித்தியாசத்தில் இளங்கோவடிகளால் தமிழிலே காவியமாக பாடப்பட்டது. அரிச்சந்திர புராணமோ வடநாட்டு மூலக்கதை தமிழிலே வீரகவிராயர் அல்லது ஆசுகவிராயர் என அழைக்கப்பட்ட புலவரினால் பாடப்பட்டது. இந்த இரண்டு கொலை தண்டனைகளும் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு இரண்டுக்கும் நீதி விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த நீதி விசாரணைகளை பற்றிய விளக்கத்தை பெறுவதன் மூலம் பண்டைக்கால விசாரணை மரபை புரிந்து கொள்ள முடியும். முதலில் கோவலன் பற்றிய விசாரணையை பார்ப்போம். கோவலன் சோழ நாட்டிலிருந்து துயரத்தை சுமந்து கொண்டு தன் துணைவி கண்ணகியோடு பாண்டிய நாட்டிற்கு வந்தான் கோவலன். மதுரை மாநகரில் தன் வாழ்வில் மறுமலர்ச்சியை காண விரும்பினான். தன் மனைவியின் ஒரு காற்சிலம்பை விட்டு பொருள் பெற்று அதன் மூலம் வாணிபம் செய்து சிறப்புற்று புது வாழ்க்கை தொடங்குவதே அவனது பெருநோக்கமாக இருந்தது. கண்ணகியின் மிகுந்த பெருமதி வாய்ந்த சிலம்புகளில் ஒன்றை விட்டாலே தனது வாணிபத்திற்கு போதிய பொருள் கிடைக்கும் என நம்பிய கோவலன் ஒரு சிலம்பை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனை விற்பதற்காக மதுரை மாநகரில் பெரு வணிகர் நடமாடும் வீதியில் செல்கின்றான். பாண்டிமாதேவியின் காற்சிலம்பு ஒன்றை களபாடிய பொற்கொல்லனிடமே விதிவசத்தால் கோவலன் தன் சிலம்பையும் விற்க முயல்கின்றான். கோவலன் கொண்டு வந்த சிலம்பை நன்கு பரிசோதித்தான் பொற்கொல்லன். வெளித்தோட்டத்தில் எந்தவித வேற்றுமையும் இல்லாமல் தான் களவாடிய பாண்டிமாதேவியின் சிலம்பு போலவே அச்சிலம்பும் உருவ ஒற்றுமை கொண்டிருந்தது. அதனால் கோவலனே பாண்டிமாதேவியின் காற்சிலம்பை திருடிய கள்வனென்று அரசனிடம் குற்றம் சாட்டி அவனை கொன்று தான் தப்பித்து கொள்ள வழி தேடுகிறான் பொற்கொல்லன். கோவலனை ஓர் இடத்தில் இருத்துவிட்டு அவசரமாக அரண்மனைக்கு ஓடிச் செல்கின்றான். அரச சபையில் ஆடிய ஆரணங்குகளின் ஆட்டத்தை மட்டுமன்றி அழகையும் ரசித்தான் பாண்டியன் என்று அவன் மேல் ஊடல் கொண்டு பாண்டிமாதேவி தலைவலி என்று சாட்டிச் சொல்லி அந்த புறத்தை அடைந்தாள். தன் மனைவியின் ஊடலை புரிந்து கொண்ட பாண்டியன் அவளின் ஊடலை தீர்க்கும் உபாயத்தை நாடிய உள்ளத்தனாக தனது மந்திரிகளை விலக்கி தனியாக அந்தப்புறம் செல்கின்றான். இந்த சந்தர்ப்பத்திலே மன்னனை தேடி ஓடி வந்த பொற்கொல்லன் கோவலன் கள்வன் என்பதையும் களவு போன சிலம்பு கைப்பற்றப்பட்டதையும் அரசனிடம் கூறுகின்றான். தொலைந்த சிலம்பு மீண்ட செய்தியையும் களவு செய்தவன் கைப்பற்றப்பட்டதையும் மனைவியிடம் சொல்லி மனைவியின் ஊடலை தீர்க்கலாம் என்ற எண்ணம் பாண்டியனுக்கு எழுந்திருக்கலாம். அரண்மனைக்குள்ளேயே வந்து பட்டத்தரசியின் காற்சிலம்பை களவாடிய கள்வனை கொலை செய்யாது விட்டுவிட்டால் அது தன் ஆட்சிக்கு இழுக்காகும் என்றும் அவனை கொலை செய்வதன் மூலம் தனது மனைவியின் ஊடலை தீர்க்கவும் வழி பிறக்கலாம் என்றும் பாண்டியன் நினைத்திருக்கலாம். அதனால் உடனடியாக பாண்டிய மன்னன் நீதி விசாரணைக்கு ஏற்பாடு செய்கின்றான். மன்னன் தான் இல்லாத சபையில், தனது மந்திரிகள் இல்லாத சபையில்
போதிய அறிவில்லாத ஊர்காப்பாளரிடம் நீதி விசாரணையை ஒப்படைத்தது மிக பெருந்தவறுக்கு வழிசமைத்து விட்டது. ஊர்காப்பாளரை கூவி ஈங்கு என் தாழ் பூங்கோதை தன் காற்சிலம்பு கன்றிய கள்வன் கையது ஆகின் கொன்று அச்சிலம்பு குணர்க ஈங்கு என ஊர்காப்பாளரிடம் நீதி விசாரணையை அரசன் ஒப்புவித்ததாக இளங்கோவடிகள் கூறுகிறார். இந்த ஊர்காப்பாளரிலே படிக்காதவர்களும் வயது குறைந்த இளைஞர்களும் இருந்திருக்கின்றார்கள். கல்லாக் களிமகன் ஒருவன் என்றும் திருந்துவேற் தடக்கை இளையோன் என்றும் இதுவரை ஊர்காப்பாளரிலே இளங்கோவடிகள் இனம் காட்டுகின்றார். ஒரு கொலை தண்டனையை இப்படியான ஒரு பொறுப்பற்ற குழுவினரிடம் பாண்டிய மன்னன் ஒப்படைத்து பெரும்பழி பூண்டு விட்டான். அதனால் களவெடுக்காத கோவலன் கள்வனென்று குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதன் பின்னர் தன் கணவன் சார்பாக கையிற் சிலம்போடும் கண்ணீரோடும் வழக்குரைக்க வந்த கண்ணகியை அரசனே மந்திரி பிரதானிகளோடு விசாரணை செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கோவலனையும் அரசன் தன் முன்னிலையிலேயே விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தால் வீணான கொலையும் அதனால் விளைந்த விரும்பாத விளைவுகளும் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்று கூறலாம். சந்திரமதி பாம்பு தீண்டி இறந்த மகன் தேவதாசனை சுடுகாட்டிலே எரிப்பதற்கு தனது கணவனான அரிச்சந்திரன் முளத்துண்டும் காற்பணமும் கூலி கேட்க அதனை கொண்டு வருவதற்காக சந்திரமதி தன்னை அடிமை கொண்ட பிராமணனின் வீடு நோக்கி ஓடுகின்றாள். வழியிலே சிறு பிள்ளை ஒன்று கொலை செய்யப்பட்டு கிடக்கிறது. புத்திர சோகத்தில் ஓடி வந்த சந்திரமதி தெருவில் கிடந்த பிள்ளையை தன் பிள்ளை தானோ என்று ஐயுற்று எடுக்கின்றாள். சுடுகாட்டிலே விட்டு வந்த தன் பிள்ளையை பேய்கள் எடுத்து எறிந்து விட்டிருக்கலாம் என்று நினைத்து தெருவில் கிடந்த அப்பிள்ளையை எடுத்து அந்த இருட்டு வேளையிலே தன் பிள்ளை தானா என்று ஆராய்கின்றாள். அப்பிள்ளை காசி அரசனின் மகன். கள்வர்களால் பொன் நகைகளை களவாடுவதற்காக கடத்தி வரப்பட்ட அப்பிள்ளை பின்னர் அவர்களால் கொலை செய்யப்பட்டு கிடந்தது. அரசனின் மகனை காணாது தேடி வந்த காவலர்கள் சந்திரமதியின் கையில் பிள்ளையை கண்டு பிள்ளையை அவளே கொன்றாள் என நினைத்து கோபங்கொண்டு அவளது கூந்தலை பிடித்து இழுத்து அடித்து உதைத்து துன்புறுத்திய பின் அரசனிடம் கொண்டு வருகின்றார்கள். அரசன் மந்திரிகள் முன்னிலையில் சபையோர்கள் சாட்சியாக விசாரணையை தொடங்குகின்றான். கொலை செய்யப்பட்டது தனது மகனாக இருந்தும் கூட சோகத்தாலோ அன்றி கோபத்தாலோ தன்னிலை மயங்காது உண்மையிலேயே அவள்தான் அந்த பிள்ளையை கொன்றாளா என்று துல்லியமாக ஆராய முனைகின்றான். கையும் மெய்யுமாக பிடிபட்ட சந்திரமதியிடம் அப்பிள்ளையை நீதானா கொன்றாய், ஏன் கொன்றாய் என காரணம் கேட்கின்றான் அரசன். சத்திய வேள்வியில் தன் ராஜ்யத்தை விஸ்வாமித்திர முனிவருக்கு பறிகொடுத்து அயோத்தி அரசை விட்டு அகன்றவன் அரிச்சந்திரன். அவன் பின்னாலே அவன் பத்தினியான சந்திரமதியும் மகன் தேவதாசனும் சென்றனர். தன் வாய்மையையும் மன தூய்மையையும் தன் உயிரினும் மேலாக பேணியவன் அரிச்சந்திரன். அதனால் தன் மனைவியையும் தன் ஒரே மகனையும் ஒரு பிராமணனுக்கு அடிமையாக விற்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. தானும் ஒரு புலஞனுக்கு அடிமையாகி சுடுகாட்டை காக்கும் தொழிலை செய்கின்றான். துன்பம் இவ்வளவோடு முடியவில்லை. தற்பை சமைத்து பறித்து வர தோழர்களோடு சென்ற தேவதாசனின் உயிர் பாம்புக்கு பலியாகிறது. இறந்த தன் புதல்வனை காட்டில் சென்று கண்ட சந்திரமதி துன்பத்தின் எல்லைக்கே சென்று விட்டாள். பிள்ளையை எரித்துவிட்டு விடுவதற்குள் தன்னை அடிமை கொண்ட பிராமணனின் வீட்டிற்கு வந்துட வேண்டும் என்ற பிராமணனின் கட்டளை அவள் இதயத்தை மேலும் உலுக்கியது. சுடுகாட்டை காவல் காப்பவனாக தன் கணவனை அங்கே கண்டு மேலும் பதபதைக்கின்றாள் சந்திரமதி. இதன் பின்புதான் காசியரசனின் பிள்ளையை மடியில் வைத்து அழுத சம்பவமும் அரசன் முன் நீதி விசாரணையும் இடம்பெறுகின்றன. மகனையும் இழந்து தனது கணவனையும் காணக்கூடாத கீழ்நிலையில் கண்ட சந்திரமதி தானே தன் சாவை வரவேற்கின்றாள். அதனால் அக்குமாரனை தானே கொன்றதாக ஒப்புக்கொள்கின்றாள். தான் ஓர் அரக்கு என்றும் இளந்தசை தின்னும் விருப்பத்தில் அரசனின் மகனை கொன்றதாகவும் பொய் கூறுகிறாள் சந்திரமதி. இன்று நரபன் தசைகள் உண்டுடல் எடுத்தேன்
வென்றிவடி வேல் இறைவ நின்னகரில் மேவி இன்றிரவில் நின்மகன் இளந்தசை விரும்பி தின்றிட நினைந்துயிர் செகுத்துளதென்றாள். செய்யாத கொலையை தானே செய்ததாக சந்திரமதி ஒப்புக்கொண்டதும் அமைச்சர்களும் அவளே கொலை செய்திருப்பாள் என்ற முடிவிற்கே வருகின்றனர். ஆனால் இறந்தது தன் மகனாக இருந்தும் கூட அரசன் அவள் மேல் இரக்கம் காட்டுகிறான். அவளை நன்றாக உற்று பார்த்து அவளது அங்கலட்சணங்கள் ஒரு கொலைக்காரிக்கு உரியதாக இல்லை என்று கூறுகின்றான். உயிர்கொலை புரிந்தவர் முகக்குறி உரைக்கும் கயிற்குறி உரைக்கும் இரு கட்குறி உரைக்கும் குயிர்குரன் மடந்த இவள் கொன்றகுறி உண்டென்று அயிற்பிழை எனக்கென அமைச்சரோடு உரைத்தான். உயிர்கொலை செய்பவர்களை முகத்தை பார்த்தால் அல்லது கையை பார்த்தால் அல்லது இரு கண்களை பார்த்தால் நிச்சயமாக தெரிந்துவிடும். இவளின் குரலோ குயிலின் குரல் போன்று இனிமையாக இருக்கின்றது. உயிர்கொலை செய்பவர்களுக்குரிய எந்த அங்க அடையாளங்களும் இவளில் காணப்படவில்லை. உத்தமிக்குரிய சாமுத்திரிகா லட்சணங்கள் ஒருங்கே வாய்க்க பெற்றவளாக இருக்கின்றாள். அதனால் இவள் கொலை செய்திருப்பாள் என்ற சந்தேகம் சிறிதளவும் என் நெஞ்சில் இல்லை என்கிறான் அரசன். குற்றம் சாட்டப்பட்டவள் தானே குற்றவாளி என்று ஒப்புக்கொள்ளும் போதும் கூட நீதிபதியாகிய அரசன் அதனை ஒப்புக்கொள்ள மறுக்கிறான். ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கோடு நீதி விசாரணையை நடாத்துகிறான் அரசன். அக்காலத்தில் நீதி விசாரணையின் போது சாட்சிகள் மட்டுமன்றி அங்கலட்சணமும் ஆராயப்பட்டிருக்கின்றது என்பதை நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. கொலையாளியை கண்டுபிடிக்க அரசன் இன்னொரு யுத்தியை கையாளுகின்றான். அரண்மனையிலிருந்து பிள்ளை இறந்து கிடந்த இடம் வரையில் உள்ள காலடிகளை பரிசோதியுங்கள். அவை இவளின் காலடிகள் தானா என்பதை ஆராயுங்கள் என ஆணையிடுகின்றான். கால் அடையாளம் அன்னவை உரைத்தவரை மன்னன் அமைத்தே என்னை பல பேசுவதில் ஏழை அடி தானோ பின்னையடி சென்றுளதோ பிரிதெனக் கண்டு இந்நொடியில் வந்திடும் எனச் சிலரை விட்டான். அதிகம் பேசுவதில் ஒன்றுமே ஆகப்போவதில்லை. இவளின் காலடிகள் தானா வேறு காலடிகள் இருக்கின்றனவா என்பதை விரைவில் கண்டுபிடியுங்கள் என ஆணையிட்டான் அரசன் என்பதை இப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது. விஸ்வாமித்திர முனிவரின் சூழ்ச்சியினால் சந்திரமதியின் காலடிகள் மட்டுமே அங்கு இருந்தன. காலடி நிபுணர்களின் கூற்றை கேட்ட அரசன் வேறு வழியின்றி மன விருப்பமின்றி ஏதோ வினைப்பயனால் இவளுக்கு இத்தண்டனை கொடுக்க நேர்ந்தது என்று கூறிக்கொண்டு கொலை தண்டனையை கொடுக்கின்றான். கொல்ல இவள் வல்லவளும் அல்லள் கொலை செய்தாள் அல்லள் எனில் அங்கொருவர் வந்த அடி இல்லை தொல்லை வினை எவ்வகை தொடர்ந்ததறிதக்கது இல்லை என மைந்தனில் இவட்குறுகி நின்றான். இவள் கொல்லக்கூடியவளும் இல்லை. இவள் கொலை செய்யாது விட்டால் வேறு எவரும் கொலை செய்ததற்கான தடயங்கள் காலடிகள் இல்லை. ஊழ்வினையை அறிந்து கொள்ளும் திறமும் எனக்கில்லை. இவளுக்கு கொலை தண்டனை வழங்குவது எனது மகன் இறந்ததினால் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை விட மிக கொடுமையானது என கூறி மனம் உருகுகின்றான் அரசன். மைந்தனில் இவட்குறுகி நின்றான். மைந்தனின் இறப்பை விட செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்கப் போகும் சந்திரமதியின் இறப்புக்காக காசி அரசன் அதிகம் கலங்கினான் என்பதை கவிஞர் அழகாக கூறிவிடுகின்றார். கொலைக்களத்திலே அரிச்சந்திரன் சந்திரமதியின் கழுத்தை வாளால் வெட்டும்போது வாள் மாலையாகி அவள் களத்தில் விழுந்தது. மறுமணத்திடம் மாலையாய் வீழ்ந்தது அவ்வடிவாள். அதனால் சந்திரமதி கொலைக்களம் சென்றும் கொல்லப்பட முடியாத நிலையை அடைந்தாள். பிழையான நீதி விசாரணைக்கு கோவலனை பாண்டிய மன்னன் விசாரித்த முறையும் மிகச் சரியான நீதி விசாரணைக்கு காசியரசன் சந்திரமதியை விசாரித்த முறையையும் இலக்கியத்தில் கண்டுகொள்ளலாம். குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்தை ஒப்புக்கொள்வது அவரை குற்றவாளி என நிரூபிப்பதற்குரிய போதிய சான்றாகாது என்ற சட்ட விதியை காசியரசனின் விசாரணை துல்லியமாக வெளிப்படுத்தியிருக்கின்றது. காசி அரசனின் நீதி விசாரணை இன்றைய நீதி விசாரணை சட்ட முறைமைகளுக்கெல்லாம் முன்னோடியானது என்பதில் மிகை ஏதும் இல்லை. நன்றி, வணக்கம்.